இங்க அன்புக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா இவங்க கிராமத்துல பிறந்த நாளை விட இறந்த நாளை தான் ரொம்பவும் விசேஷமா சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆக்சுவலா இறந்து போனவங்களோட ஆன்மா கொஞ்ச நாள் மட்டும் நம்ம கூட வாழ்வாங்கன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அதனால தான் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா இதையே ஒரு காரணமா வச்சு இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் எழுந்ததுமே சரக்கு பாட்டில தான் கையில எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இவன் திருந்துற மாதிரி தெரியல. ஆனா இவன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா வர இருக்காங்க. இவன் தான் வேணும்னு வம்படியா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய கஷ்டப்பட்டாலுமே அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இங்க வராங்க. ஆனா அவங்க அப்பாவும் சேர்ந்து குடிக்கிறதால வந்ததுமே இவர் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். அண்ட் குடிக்க காசு இல்லாம காலி பாட்டில் எல்லாம் நோண்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சென்னையா கூப்பிட்டாருன்னு சொன்னதுமே உடனே கிளம்பி போறான். ஆக்சுவலா அவர் இந்த ஊர்லயே ஒரு சாராய ஃபேக்டரி ஓபன் பண்ணி எல்லாருமே போதையே வச்சிருக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனா இந்த அண்ணா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால இந்த ஃபேக்டரி வராம தடுக்கிறாரு. அப்ப ஹீரோவும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு சாமியார் அம்மா தெருவுல போறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. ஆனா இவன் அவங்களே திட்டிட்டு போறான். அடுத்த நாள் ஹீரோவோட வைஃபை பார்த்து உன்னோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தலைகீழா மாற போகுதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டதுலதான் இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால ஹீரோ கிட்ட இனிமேல் குடிக்க தேவைன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம திரும்பவும் சின்னையா கூப்பிட்டாருன்னு சொல்லி குடிக்க போயிடுறான். அப்பன்னு பார்த்து பெரிய வராரு. அதை பார்த்து சின்னையா என்னோட ஃபேக்டரி திறக்காததுக்கு காரணமே நீதான் சொல்லி அங்கேயே அடிச்சு கொன்னுறான். அதை பார்த்த ஹீரோவும் பயத்திலேயே வீட்டுல வந்து படுத்துறான். அவன் ஃப்ரெண்டு செல்வி போலீஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லும்போது இதை போய் வெளியே யார்கிட்டயும் சொல்லாத, சொன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சின்னையா இவன் மேல சந்தேகப்பட்டு கூப்பிட்டு சரக்குலாம் வாங்கி கொடுக்குறாரு. இருந்தாலுமே இவனை போட்டு தரலாமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. இவனும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல வந்து வெளியே படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. எழுந்துக்கவே மாட்டான். இவங்களும் வந்து எழுப்பி பாக்குறாங்க. பார்த்தா இவன் இறந்து போறான். ஆனா கொஞ்ச நேரத்துல எழுந்துக்கிறான். பட் சுத்தி இருக்க எல்லாருக்குமே இவன் இறந்து போனதா தான் தெரியுது. ஆனா இவன் கண்டு மாட்டான். ஏன் எல்லாருமே அழுவுறீங்க, நான் உயிரோட தானே இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த சாமியார் அம்மாவும் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க.